ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் எந்த குறையாக இருந்தாலும் வேண்டுதலாக இருந்தாலும் மகாபெரிவாளின் திருப்பாதங்களை மானசீகமாக சரண் புகுந்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு பக்தரின் அனுபவத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். பாலசுப்ரமணியன் என்பவர் மத்திய அரசின் இன்சூரன்ஸ் துறையில் அப்போ வேலை பார்த்து வந்தார். குடும்பத்தோடு இவர் தங்கி இருந்தது உமராபாத்ங்கிற ஊரில். வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆம்பூரிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது உமராபாத். பாலசுப்ரமணியனின் மனைவியின் பெயர் வரலட்சுமி. இனிய இல்லறத்தின் நல்விளைவால் வரலட்சுமி தாய்மை பேச்சை அடைந்தார். குடும்பமே சந்தோஷப்பட்டது. பிரசவ காலம் நெருங்க நெருங்க எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு. பையன்தான் பிறப்பான், பொண்ணு தான் பிறக்கணும். குடும்பத்தில் இருந்த எல்லாரும் ஆளுக்கு சொல்லிட்டு இருந்தா. குடும்பத்தில் மூத்தவர்கள் சொன்னார்கள், பேரனோ பேத்தியோ ஆரோக்கியமாக பிறந்தா போதும். இவர்களின் வாக்குதானே நியாயம். பிறக்கின்ற குழந்தை ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, உடல் ஆரோக்கியத்துடன் எந்த குறையும் இல்லாமல் பிறந்தால் போதும் தானே. ஆனால் விதி என்னென்ன விளையாட்டுக்களை நிகழ்த்த போகிறதுங்கிறத முன்னாடியே நமக்கு தெரியுமா என்ன? 1990 ஏப்ரல் மாதம் அது. பிரசவம் நெருங்குற வேளையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் வரலட்சுமி. ஆஸ்பத்திரியில் சேர்ந்த பிறகு திடீர்னு வரலட்சுமி கவலையோட தன் கணவர்கிட்ட, ஏங்க, குழந்தையோட மூமெண்ட்டு இதுவரைக்கும் என்னால் நல்லா உணர முடிஞ்சுது, இப்போ திடீர்னு மூமெண்ட்டே தெரியல, குழந்தைக்கு என்னாச்சுன்னு எனக்கு பயமாக இருக்குங்கன்னு வயத்தை பிடிச்சுட்டே கண்ணில் கண்ணீர் கொட்டுறது சொல்கிறார் தன் கணவர்கிட்ட. பாலசுப்ரமணியனுக்கு தூக்கி வாரி போட்டுது. மனசில் ஒரு பதபதப்பு இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமல், ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு ஏதோ பிரம போல இருக்குது, இது எதுக்கும் டாக்டரை கூட்டின்னு வந்துடுறேன்னு டாக்டர்கிட்ட ஓடி போய் கூட்டின்னு வர்றார். டாக்டர் பார்த்துட்டு, ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தலைச்சன் குழந்தை பிறக்க போகுது இல்லையா, அந்த நினைப்போடு இருக்கிறப்ப வர பயந்தான்னு 50 ரூபா ஆறுதல் சொல்லிட்டு பரிசோதிக்க ஆரம்பிக்கிறார். பரிசோதனையின் முடிவு ஒட்டுமொத்த டாக்டர்கள் குழுவுக்கே பெரும் அதிர்ச்சியை தந்தது. குழந்தைக்கு தொப்புள் கொடி சுற்றி இருந்தது. இதனால் மூச்சடைத்து பிறப்பதற்கு முன்னாலேயே தாயின் வயிற்றுக்குள் இறந்து விட்டிருந்தது. இனியும் தாமதிக்கக்கூடாது, தாயின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் இறந்த குழந்தைய வெளியே எடுத்தார்கள். பாலசுப்ரமணியனுக்கு டாக்டர்கள் ஆறுதல் சொன்னார்கள். மனைவி வரலட்சுமியின் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டு தேற்றினார் பாலசுப்ரமணியன். ஆனால் இந்த இருவராலும் சோகத்தை கட்டுப்படுத்த முடியல. இந்த மாதிரி வேளையில் அந்த தாய் மற்றும் தந்தையின் மனநிலை எப்படி இருக்கும்? இந்த சோக நிகழ்வு நடந்தது 1990 ஏப்ரல் 23 தலைச்சன் குழந்தை, அதுவும் ஆண் குழந்தை இறந்தே பிறந்தால் இது சோகமா, கர்மாவா? கவலைப்படாத, எடுக்க தெரிந்த இறைவனுக்கு அடுத்து ஒன்றை கொடுக்கவும் தெரியும்னு வரலட்சுமிக்கு எல்லாரும் ஆறுதல் சொன்னார்கள். கால ஓட்டம்தான் எல்லாவற்றுக்கும் மருந்து. பாலசுப்ரமணியனின் அம்மா வழி உறவினர் பிரதோஷம் மாமான்னு அழைக்கப்படும் பிரதோஷம் வெங்கட்ராமையர் ரயில்வே துறையில் பணிபுரிந்து அப்போது ஓய்வும் பெற்றுவிட்டார். காஞ்சிபுரத்தில் எல்லப்ப நகரில் வசித்து வந்தார். இவருக்கு தெய்வம் என்றால் அது மகாபெரிவாதான். இன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஓரிக்கைங்கிற கிராமத்தில் மகாபெரிவாளுக்கு எழுப்பப்பட்ட பிரம்மாண்டமான மணிமண்டபத்துக்கு ஒரு காரணமாக அமைந்தவர் இந்த பிரதோஷம் மாமா. மகாபெரிவான்னு சொன்னாலே பிரதோஷம் மாமா உருகிடுவார், அழுதுருவார். பாலசுப்ரமணியனின் தாயார் மகனிடம் சொன்னார், நீ போய் பிரதோஷம் மாமாவை பாரு, மகாபெரிவா அனுகிரகத்தினால அடுத்து உனக்கு குழந்தை பிறக்க நல்லபடியாக ஆசி பண்ணுவார், ஏதாவது வழி சொல்லுவார் அப்படின்னு சொன்ன உடனே உமராபாத்லேருந்து புறப்பட்டார் பாலசுப்ரமணியன். காஞ்சிபுரம் வந்து பிரதோஷம் மாமா அவர் வீட்டுக்கு வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு விவரங்கள்லாம் சொல்கிறார். ஒன்றும் கவலைப்படாத, மகாபெரிவா எல்லாத்தையும் நன்னா பண்ணி வைப்பார், எல்லாருக்கும் அவர் தான் கண்கண்ட தெய்வம், நீ என்ன உத்தியோகம் பண்ணுறேன்னு அவரை பற்றி விசாரிக்கிறார் பிரதோஷம் மாமா. அப்புறம் சொல்கிறார், வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் மகாபெரிவாளோட விஸ்வரூப தரிசனத்தை பண்ணு. நீ ஆம்பூர் பக்கம் இருக்கிறதுனால விடிகாலையில் புறப்பட்டு காஞ்சிக்கு வந்து விஸ்வரூப தரிசனம் பண்ணுறது கஷ்டம்.
அதனால் திங்கக்கிழமை சாயங்காலம் ஆஃபீஸில் உங்கள் வேலை முடிஞ்ச உடனே ஆற்றுக்கு வந்து குளித்து முடிச்சுட்டு ஆம்பூர்லேருந்து வேலூர் வந்துடும். வேலூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ் இருக்குது. திங்கக்கிழமை ராத்திரியே மடத்தில் வந்து தங்கிடு. அப்போ தான் செவ்வாய்க்கிழமை விடிகாத்தால் விஸ்வரூப தரிசனம் பண்ணுறது உனக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறார் பிரதோஷம் மாமா. உடனே இதற்கு சம்மதிக்கிறார் பாலசுப்ரமணியன். அதை தவிர வாரம் காஞ்சிபுரம் போகிறப்போ வேலூர் மார்க்கெட்லேருந்து உன்னால் முடிஞ்ச காய்கறிகளை வாங்கிட்டு போ, மடத்தில் சேர்த்துருன்னு சொல்கிறார். அதுக்கும் சரி மாமா, நிச்சயம் நான் அப்படியே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்ரீமடத்துலேயும் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு உமராபாத்துக்கு புறப்பட்டுடுறார். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா உட்பட எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்னார். மகா பெரிவா அனுகிரகத்தால் அடுத்து ஒரு குழந்தை நல்லபடியாக பிறக்கணுமேனு அந்த மகானையே ஆத்மார்த்தமாக வேண்டிண்டார் வரலட்சுமி. திங்கக்கிழமை வந்தது. சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வீடு வந்த பாலசுப்ரமணியன் குளிச்சு முடிச்சுட்டு புறப்பட்டார். உமராபாத்திலிருந்து ஆம்பூர், அங்கேருந்து வேலூருக்கு ஒரு பஸ். வேலூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் காய்கறிகளை வாங்கி ஒரு பையில் வச்சுட்டார். வேலூர்லேருந்து காஞ்சிபுரம் போகிற கடைசி பஸ்ஸு ராத்திரி 8:45 மணிக்கு ரிலாக்ஸ்டாக அந்த பஸ்ஸில் ஏறி இடம் பிடிச்சிட்டார். காஞ்சி மடத்தில் அன்றைக்கி போய் தங்கி ராத்திரி நல்ல தூக்கம். அதிகாலையில் எழுந்து அங்கேயே குளித்து மகாபெரிவாளின் விஸ்வரூபத்தை தரிசித்தார். காஞ்சி மகாபெரிவாளின் விஸ்வரூப தரிசனம் பாக்கியம் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். திருப்பாத தரிசனம் தீராத வினைகளை போக்கும். விஸ்வரூப தரிசனம் வேண்டும் வரங்களை நல்கிவிடும். அதிகாலை மகாபெரிவாளின் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும்போதுதான் பாலசுப்ரமணியனுக்கு தெரிந்தது எத்தனை பேர் இந்த தரிசனத்துக்காக நாட்டின் எங்கெங்கிருந்தோ வந்து குவிகிறார்கள் என்று. அந்த விஸ்வரூப தரிசனம் தன்னுள் ஏற்படுத்துகிற பரவசத்தை நன்றாகவே உணர்ந்தார். புத்திர பேரு வழங்க வேண்டும் பெரியவான்னு மனசுக்குள்ள பிரார்த்திச்சார். பாலசுப்ரமணியனை பார்த்து ஒரு புன்னகையோடு வலக்கரம் உயர்த்தி அருள் புரிந்தா மகாபெரிவா. இது வாரம் அப்படியே தொடர ஆரம்பித்தது. எந்த ஒரு காரியம் நின்று போனாலும் திங்கக்கிழமை ராத்திரி வேலூர் மார்க்கெட்டில் காய்கறிகளை வாங்கிட்டு 8:45 மணிக்கு காஞ்சிபுரத்துக்கு புறப்படுற கடைசி பஸ்ஸை தவற விடவே மாட்டார் பாலசுப்ரமணியன். செவ்வாய்க்கிழமை அதிகாலை விஸ்வரூப தரிசனம். தொடர்ந்து பல மாதங்களாக காஞ்சிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் ஸ்ரீமடத்தில் இருக்கிற ஒரு சில சிப்பந்திகளுக்கும் பழக்கமானார் பாலசுப்ரமணியன். இது மாதிரி ஒரு திங்கக்கிழமை வழக்கம் போல உமராபாத்திலேருந்து புறப்பட்டு ஆம்பூர் வந்து பேருந்து ஏறி வேலூர் வந்தார். மார்க்கெட்டில் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு பைகளை சுமந்தபடி வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் அதிர்ச்சி. காஞ்சிபுரம் போக வேண்டிய கடைசி பஸ்ஸு அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி புறப்பட்டு போயிடுது. கடைசி பஸ்ஸு போயிடுத்துன்னு உடனே ரொம்ப தவிச்சு போயிட்டார். ஏன்னா இது மாதிரி அனுபவம் இதுக்கு முன்னாடி இவருக்கு ஏற்படலை. என்ன செய்யறதுன்னு யோசித்தவர் காய்கறி பைகளை தூக்கிண்டு வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற டைம் கீப்பர் ஆஃபீஸுக்கு நடந்தார். ஒரு கூண்டுக்குள்ளே பிஸியாக இருந்த டைம் கீப்பரை கூப்பிட்டு கேட்குறார், காஞ்சிபுரத்துக்கு அடுத்து பஸ் இருக்கான்னு. கடைசி பஸ்ஸு இப்போ தான் போச்சேன்னு சொல்கிறார். அதை நான் விட்டுட்டேன் சார், அதான் கேட்குறேங்கிறார் பாலசுப்ரமணியன். டைம் கீப்பர் தன் டேபிளில் இருந்த ஏதோ ஒரு ஷீட்டை பார்த்துட்டு, ராத்திரி 11:30 மணிக்கு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஒரு பஸ் வரும், அது காஞ்சிபுரம் வழியாக போகும், ஆனால் அதில் ஸ்டாண்டிங் ஏற்ற மாட்டாங்க, உட்காரத்துக்கு இடம் இருந்தால் ஏற்றிப்பாங்கன்னு பொறுமையாக சொல்லிவிட்டு அவர் அடுத்த வேலைக்கு போயிட்டார். பாலசுப்ரமணியனுக்கு ஒரு நிம்மதி, எப்படியாவது ஒரு சீட் அந்த பஸ்ஸில் கிடச்சிடணுன்னு மகாபெரிவாளை மானசீகமாக பிரார்த்தித்து கொண்டார். மணி 9 தான் ஆறுது, இன்னும் 2.5 மணி நேரம் ஓடணுமே. பக்கத்தில் இருந்த ஒரு காப்பி கடையில் நுழைஞ்சு ஒரு கப் பால் வாங்கி குடித்தார். காலியாக இருந்த ஒரு சிமெண்ட் பலகையில் உட்கார்ந்த பாலசுப்ரமணியன் காய்கறி பைகளை தம் பக்கத்தில் வச்சிருந்தார். தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கொட்டாவி வர நேரத்திலெல்லாம் வாய்க்கு முன் வலக்கை விரல்களை கொண்டு வந்து சொடக்கு போட்டார். நேரம் ஓடிண்டே இருந்தது. கடிகாரத்தை பார்த்தார், ராத்திரி மணி 11. அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மிக சரியான நேரத்துக்கு வந்து நின்னது பெங்களூர் பஸ். முகப்பில் சென்னை வழி காஞ்சிபுரம்னு காணப்பட்டது. டைம் கீப்பர் ஆஃபீஸில் ஒரு கையெழுத்து போடுவதற்காக பெங்களூர் பஸ் கண்டக்டர் இறங்கினார், நடந்தார். அவர் கிட்ட போய் பாலசுப்ரமணியன் காஞ்சிபுரத்துக்கு ஒரு டிக்கெட் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டக்டர் சீட் எதுவும் காலி இல்லை சார்னு சொல்லிட்டு டைம் கீப்பர் ஆஃபீஸில் தனக்கு உண்டான பதிவேட்டில் கையெழுத்திட்டார். சார், ஒரே ஒரு சீட்டு தான், அர்ஜெண்ட்டாக நைட்டே காஞ்சிபுரம் போயாகணும்னு சொல்கிறார் இவர். ஆனால் சீட்டு இல்லை சார், நான் என்ன பண்ண முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறிடுறார் அந்த கண்டக்டர், சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு. இவரும் விடாமல் பின்தொடர்ந்து போகிறார் கண்டக்டரை. ஆனால் அவர் உள்பக்கம் ஒரு பார்வை பார்த்துட்டு, சான்ஸே இல்லை சார், இங்கே இடமே இல்லைன்னு சொல்லிட்டு பஸ்ஸு புறப்படுவதற்கான ஒரு விசில் ஒலியை எழுப்பிடுறார். தவிச்சு போயிடுறார். என்ன செய்யறதுனே தெரியல. இதுக்கு மேலும் பஸ்ஸு கிடையாதே, டைம் கீப்பரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. குழந்தை வரம் வேண்டி பிரதோஷ மாமா சொல்லி தொடர்ந்து செவ்வாய் அதிகாலையில் விஸ்வரூப தரிசனத்தை கண்டு பரவசம் கொள்கிறேனே, இந்த வாரம் அது சாத்தியப்படாதா? இப்படி தரிசனம் தடைபட்டு விட்டால் மகா பெரிவாளிடம் நாம் வைத்திருக்கிற பிரார்த்தனை நிறைவேறாமல் போய்விடுமா? இப்படி சம்பந்தம் இல்லாமல் பல கேள்விகளை தனக்குத்தானே கேட்டுண்டு பதில் புரியாமல் புலம்ப ஆரம்பித்து விட்டார் பாலசுப்ரமணியன். எந்த சிமெண்ட் பலகையில் இதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அதே பலகையில் திரும்ப வந்து உட்கார்ந்துட்டார். 2 கைகளையும் முன் தலையில் சோகமாக வச்சுண்டு கண்களை மூடி காருண்ய மூர்த்தியான அந்த மகா பெரிவாளையே பிரார்த்திக்க ஆரம்பித்தார். அவருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுறது. எத்தனை நிமிடங்கள் கடந்திருக்கும்னு தெரியாது. யாரோ தம் பக்கத்தில் வந்து சார் சார்னு அழைக்கிற குரல் கேட்டு கண்ணை தொடச்சிண்டு நிமிர்ந்து பார்த்தார் பாலசுப்ரமணியன். அதிசயித்து போனார். அவர் கண்களை அவராலேயே நம்ப முடியல. சற்று முன் கிளம்பி போன பேருந்தின் கண்டக்டர், சார் சீக்கிரம் வாங்க, பஸ்ஸு சிஎம்சி கிட்ட நெருங்கும் போது எதேச்சியாக உள்ளே போய் பார்த்தேன், ஒரே ஒரு சீட் காலியாக இருக்கிறது தெரிய வந்துச்சு. ஒரு சீட் காஞ்சிபுரம்னு நீங்கள் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அதான் பஸ்ஸை அங்கேயே நிற்க சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓடி வந்தேன். புறப்படுங்க, சீக்கிரம் சீக்கிரம்னு படபடப்பாக பேசினார் கண்டக்டர். பாலசுப்ரமணியனுக்கு அந்த நேரத்தில் பேச்சே வரல. இடமில்லைன்னு சொல்லிட்டு போன கண்டக்டர் என்னை ஏற்றிண்டு போகணுங்கிறதுக்காக 1 கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கிறாரா? பெரியவா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு குரல் கொடுத்து கதறணும் போல இருந்தது அவருக்கு, பாலசுப்ரமணியனுக்கு. சார் எழுந்துருங்க, பஸ்ஸில் பேசஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, தாமதம் ஆகக்கூடாது, சீக்கிரம் எழுந்துருங்க, என் பின்னால் ஓடி வாங்கன்னு அந்த கண்டக்டர் அவரை பாலசுப்ரமணியன் தன் கிட்ட வச்சிருந்த கனமான காய்கறி பைகளை எடுத்துட்டு ஓட ஆரம்பித்தார். மகா பெரிவாளின் கருணையை நினைச்சு தேம்பி தேம்பி அழுதுண்டே கண்டக்டரை தொடர்ந்து ஓடினார். உண்மையிலேயே சிஎம்சிக்கு பக்கத்தில், அதாவது புறப்பட்ட இடத்துலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சாலையின் ஒரு ஓரமாக அந்த பேருந்து நிறுத்தப்பட்டிருந்ததை அப்போதான் கவனித்தார். காய்கறி பைகளோடு நின்ற கண்டக்டர் பாலசுப்ரமணியன் முதல்ல ஏறுறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு, சீக்கிரம் ஏறுங்க சார், உள்ளே போங்க, ஒரே ஒரு சீட் காலியாக இருக்கும் பாருங்க, அங்கே உட்காருங்க, பைகளை நானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னார். பஸ்ஸில் ஏறி அந்த காலியாக இருந்த இருக்கையில் அமர்ந்தார் பாலசுப்ரமணியன். கண்டக்டர் அந்த காய்கறி பைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு காஞ்சிபுரத்துக்கு டிக்கெட் கொடுத்தார். தன்னோட பக்தனை ஏமாற்றக்கூடாதுங்கிறதுல காஞ்சி மகானுக்குத்தான் எத்தனை அக்கறை. ஒரு சோதனையை முதல்ல கொடுத்துட்டு அந்த சோதனையின் வலி ஆறுறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட பக்தனை ஆட்கொள்வது தான் தெய்வங்கள் மற்றும் மகான்களின் இயல்பு. அந்த வகையில் பாலசுப்ரமணியனும் கொடுத்து வைத்தவரே. நள்ளிரவு 1:15 மணிக்கு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தவர் மடத்தில் வந்து படுத்தார். அதிகாலையில் அற்புதமான விஸ்வரூப தரிசனம். கஷ்டத்தை கொடுத்தாலும் உன்னை என் சன்னதிக்கு வரவழைச்சிட்டேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தன்னை பார்த்து மகாபெரிவா புன்னகைப்பதாக பட்டது பாலசுப்ரமணியனுக்கு. விழுந்து நமஸ்கரித்தார், ஆசிர்வதித்தார் மகான். ஊர் திரும்பினார். வாரம் காஞ்சிக்கு யாத்திரை தொடர்ந்தது. அடுத்து கூடிய விரைவில் வரலட்சுமி கர்ப்பம் தரித்தார். உரிய வேளையில் எந்தவிதமான சிக்கலும் இல்லாமல் சங்கரன் என்கிற லக்ஷ்மி நாராயணன் பிறந்தான். அடுத்து ஒரு மகளும் பிறந்தாள். இப்போது குடும்பமே பெரியவா அருளால் சுபிட்சமாக இருந்து வருகிறது. எப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இல்லையா? பாலசுப்ரமணியன் விடாது மகா பெரியவாளை 1 வாரம் கூட தவறாமல் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்ததால தான் கஷ்டத்துலேயும் பஸ்ஸு தவற விட்டாலும் அந்த பஸ்ஸு திருப்பி கிடைக்கிறதுக்கு மகா பெரியவா எப்படி ஒரு அனுகிரகம், அந்த பக்தன் தன்னை வந்து சேர்ந்தோன்னும் நம்ம அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அந்த பக்தனுக்குன்னு ஒரு சோதனையை கொடுத்தாலும், ஆனால் அவருக்கு ஒரு நல்ல விஷயங்களும் அனுகிரகமும் புரிஞ்சிருக்காரு இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு அனுபவம், அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர,
ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.